ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான vlogல வந்து இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இந்த vlogல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த vlogவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஜஸ்ட் ரெண்டே இன்க்ரீடியண்ட் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து புதினா தான். ஸோ எங்கள் கார்டனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதினா வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்துனுக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து புதினா தேவை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸு கீரைக்காய் எடுத்துன்னு இருக்கிறேன். இதை வந்து ஃபுல்லாக தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதினாவும் அவ்வளோதான், ஃபுல்லாக வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணோம். மெயினாக கீரைக்காய் வந்து பழுத்து போயிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கும் போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ஆல்மோஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். மெயினாக குக்கும்பரும் அப்புறமேல் புதினா வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து சூப்பராக ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். தென் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். மெயினாக டார்க் சர்க்கிள்ஸ் அப்புறமேல நம்மளோட பிம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். இதை வந்து நான் வந்து சம்மர்லேயும் யூஸ் பண்ணுவேன், தென் வின்டர்லேயும் யூஸ் பண்ணுவேன். சம்மரில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஃபேஸ் பேக் போடுவேன். வின்டரில் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த பேக் போடுவேன். என் ஃபேஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இது வந்து செட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் ட்ரை பண்ண போகிறீங்க இந்த 2 இன்க்ரீடியண்ட்டில் வச்சின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரியாக்ஷன்ஸ் ஃபேஸில் காமிக்குது, செட் ஆக மாட்டேங்குதுன்னா ப்ளீஸ் லீவ் இட். இதே உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சுன்னா இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் தெரியும். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஜஸ்ட் ஃபார் கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் பாய்ஸும் இதை வந்து ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போது கீரைக்காய் அப்புறமேல புதினா இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக நான் வந்து போட்டு போகிறேன். ஸோ பார்க்க நம்மளுக்கு வந்து புதினா சட்னி மாதிரியே இருக்கும், பட் இது வந்து ஃபேஸ் பேக். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேவை வந்து அப்படியே ஃப்ரீசரில் வந்து வச்சிட போகிறேன். ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஃபேஸ் பேக்கை எடுத்தோன்னா சூப்பராக நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து கோல்டு பாடி ஐஸ் க்யூப் எல்லாம் செட் ஆகுறது இல்லைன்னா நீங்கள் வந்து கப்பில் வந்து இதை ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா லைக் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ஐஸ் க்யூப் இந்த மாதிரி போடுறது செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஐஸ் க்யூபை வந்து எடுத்து ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் எல்லா ஜாகாலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு திரும்பியும் இந்த க்ரீன் கலரில் பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துனே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.